யோ, காலையில எங்க போன சொல்லாம கொள்ளாம? நான் அந்த வீடு காலி பண்றாங்களா அதுக்காக ஜாமான் எடுத்து போயிருந்தேம்மா. யாரு இப்ப இந்த நேரத்துல வீடு காலி பண்றா? ஏம்மா அதாம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்தாருலம்மா. ஆமா அந்த அண்ணன். ஆமா அதுதான் அவங்க ஊரோட போறாங்களா அதுக்காக ஜாமான் ஏற்றி விட போனேன். நீ 10 நாள் தான் ஆகுது, ஏன் ஊரோட போறா? ஏம்மா என்னம்மா பண்றது, புருஷன் இல்லாம யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனரே அந்த கத்துதான். அவளா பொம்பளை ஹவுஸ் ஓனர், நீ வேற. அவளா அந்த ஆள் இருக்கிறப்ப, தம்பி கடைக்கு போயிட்டு வரீங்களா, என் தக்காளி கொடுங்க தம்பி, இந்த ஜாமான் எடுத்து கொடுங்க தம்பி, ஆணி அடிச்சு கொடுங்க, அம்பிட்டு வேலை வாங்குவா. ஆம்பளை இல்லைன்னு என்ன பேச்சு பேசுறா பத்தி. அவ மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாருமே அப்படிதான். புருஷன் இல்லாம வாழலாங்கிறதுலாம் சும்மா வாய்க்கு வேணா சொல்றாங்க. நீ இல்லாம நான் வாழ்ந்துருவேன். புருஷன் இல்லைன்னு வச்சுக்கோ, அம்மன் ஜல்லிக்கு மதிக்க மாட்டாங்க. நீ கோடி கோடியா நகை போட்டு போனன்னு வச்சுக்கோ, அந்த சைட்ல ஒத்தினியோன மஞ்சள் கயிறு தெரிஞ்சாதான் மதிப்பு. சபையில கூட ஏத்த மாட்டாங்க. எவ்வளவு பேர் ஆம்பளை இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஐயோ, ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு கதையெல்லாம் கேக்குறப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு பரவாயில்ல, கடவுளை கையெடுத்து கும்பிட்டுட்டு வரணும். புருஷன் இல்லாம நான் வாழ்ந்துருவேன். திமுறை புடிச்சு போறதுங்க நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசல. டிவில பேசுவாங்க, நீயா நான் பேசுவாங்க பாரு. புருஷன் இல்லாட்டி நானா நல்லா வாழ்ந்துருவேன், புருஷன் இல்லாட்டி நானா அப்படி கிழிச்சு தள்ளிடுவேன். அதெல்லாம் சும்மா. புருஷன் இல்லாம ஒரு ஆம்பளை துணை இல்லாம எல்லாம் வாழ்றதுலாம் அவ்வளவு பெரிய கஷ்டம். பிள்ளைங்க இருக்கும், அதாவது கல்யாணம் கட்சின்னு பண்ணிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கடைசி காலத்துல இருமுனா தண்ணி அள்ளி கொடுக்க கூட ஒருத்தர் 1000 பேர் இருந்தாலும் புருஷனுக்கு பொண்டாட்டினா பொண்டாட்டிக்கு புருஷன் தான். அவங்க எல்லாம் இல்லன்னு வச்சுக்கோ ஒருத்தர். அதே மாதிரி புருஷன் இல்லாட்டி பொண்டாட்டி இல்லாம புருஷனாலும் வாழ முடியாது. ஆனா அந்த ஊர் தூத்துறது இருக்கு பாரு அவளுங்கள, அம்மாடி அம்மா எல்லாரும் வாயை அடக்கிக்கிட்டு இருக்கணும். அவங்களோட சூழ்நிலை யாரு ஈடு கொடுக்க முடியாதது. யாரு என்ன ஆறுதல் சொன்னாலும் புருஷன் இல்லாத வாழ்க்கை நரகம் தான். 1000 பேர் இருந்தாலும் புருஷனுக்கு ஈடே ஆவாதியா. அதனால கடவுளை வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் ஆயுசை நீடிச்சு போட்டு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை